ஆமா நிஷா, நாம சும்மா சண்டையை வளர்த்துட்டு இருக்க வேண்டாம். என்னது? நான் சும்மா சண்டை போடுறேனா? என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைக்காக சண்டை போட்டுட்டு இருக்கேன். இவங்க இப்படியே ஒவ்வொன்னா செஞ்சுட்டு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. நீ வேணா தலையாட்டிட்டு, என்னால அப்படி இருக்க முடியாது. சரி, இப்ப என்னதாங்க பண்ணணும்? ஏன் பூசாரி, எல்லாத்துக்கும் ஏதாவது பரிகாரம் இருக்கும்ல, அது என்னன்னு கொஞ்சம் பண்ணிடலாம் சொல்லுங்க. தெரியாம செஞ்சாதான் பரிகாரம். இப்படி தெரிஞ்சே குடிச்சிட்டு வந்து நிக்கிறதுக்கெல்லாம் கருப்புசாமி தண்டனை தான் கொடுப்பாரு. எங்களை ஏமாத்தின மாதிரி சாமி கிட்டயும் மன்னிப்பு கேட்டு ஏமாத்த முடியாது. அக்கா, ஏன்க்கா நம்ம மனுஷ சாமி மனுஷ மாதிரி தானே, ஏன் விஷயத்தை பெருசாக்குற? விட்டுரு. டேய், பூசாரி சொன்னதை கேட்டல? இவங்க பண்ண தப்புக்கும் சேர்த்து ஏன் புருஷனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? இப்பவே இவன் முந்தானையை பிடிச்சிட்டு இப்படி திரியிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? அக்கா பேசாதடா. இவன் அப்படியே பச்சை புள்ள பாரு, தெரியாம குடிச்சிட்டு வந்துட்டானாமா. அவர் செஞ்சது தப்புதாம்மா. அதுக்காக அவர் இப்படி மரியாதை இல்லாம அவன் இவன்னு பேசாதம்மா. அதான் மரியாதையை அவரே பூசாரி கையில இருந்து புடுங்கிட்டாரு. அது போதும். நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க லட்சணம் தெரிஞ்சிருச்சு. ஒழுங்கு மரியாதை பேச்சு நிறுத்துங்க. அக்கா வாழ போட குடும்பம்ன்றனால தான் பொறுமையா இருக்கும். அதுக்காக ஓவரா போனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாடா நல்லவனே, என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன போலீஸ் உன்னை இறக்கி விட்டுட்டாங்கன்னு திமிர்ல பேசுறியா? ஒரு கால் பண்ணா போதும், உன்னை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. போலீஸா? என்னடி சொல்ற? இப்ப வந்து கேளு, இங்க என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஒழுங்கு மரியாதையை பத்தி எனக்கு கிளாஸ் எடுக்கிறாரு இந்த ஃப்ராடு. சொந்த வீட்லயே 15 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டு போயிட்டான். இன்னைக்கு காலையில தான் வந்திருக்கான். ஐயோ, என்ன சம்பந்தி இது? நிஷா சொல்றது உண்மையா? உனக்கு எப்படி தெரியும்? அம்மா தாயே, என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் போலீஸ் வந்து இவனை ஜீப்ல ஏத்துனாங்க. ரஜினி போய் கெஞ்சி கூத்தாடி இவனை கூட்டிட்டு வந்திருக்கா. ரஜினி, அப்படியாடி? நானே என் கண்ணால பார்த்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயும் கேட்டேன். இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த குடும்பத்தோட தராதரம் என்னன்னு இப்ப வச்சு தெரிஞ்சுக்கோ. ஹலோ, இந்த பேச்செல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் பேசணும். எங்க வீட்டு காசை நான் எடுத்துட்டு போனேன், உங்க வீட்டு காசை ஒண்ணு தூக்கிட்டு போலியே. அத பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியமும் இல்ல. முரளி, என்ன பேசிட்டு இருக்க நீ? தப்பையும் பண்ணிட்டு என்ன திமிரா பேசுறான் பாருங்க. நான் பண்ணது தப்பா இல்லையான்னு என் குடும்பம் பாத்துக்கோ. நீங்க என் மாமாவை அசிங்கப்படுத்தினதுக்கு அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுங்க. அப்படி சொல்றாம அவன. சூப்பர், நீங்க வாய் மூடுங்க. இங்க பாருங்க, எங்க பணத்தை எடுத்துட்டு போனது அது எங்க பிரச்சனை. கல்யாணத்துல தானா பிரச்சனைனா சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு சும்மா வாய்க்கு வந்தபடிதான் பேசிட்டு இருக்காதீங்க. இது வரைக்கும் நீங்க பேசின பேச்சுக்கு என் மாப்பிள்ள காலில் விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும். நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. கோயில குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றது அவரு. இந்த பொடி பையன் தான் சொல்றானா? நீங்களும் என் பொண்டாட்டியை மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? இவ்வளவு நேரம் அவங்க புடவைக்கு பின்னாடி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இப்ப என்ன திடீர்னு வீரம் வருது உனக்கு? டேய் முரளி, டேய் யார பார்த்து என்ன பேசுற? அவ்வளவுதான் உனக்கு, திருட்டு பையன். இன்னொரு தடவை என்ன திருட்டு பையன் சொன்னீங்க, இங்க கொலைதான் விழ சொல்லிட்டேன். டேய் என்னடா பேசுற? ஐயோ, யாரு பணமா இருந்தாலும் தெரியாம தூக்கிட்டு போறவனுக்கு திருடன் தானே பேரு. அக்கா சொன்னா கேளுக்கா, வேணாக்கா. திருடன், குடிகாரன், ரவுடித்தனம் பண்ற குடும்பத்துல சம்மந்தம் பண்ணி வச்சிருக்க பாரு. ஏய் நிறுத்துறீ, ஏடி விட்டா பேச போற. என்ன விடுற? விடுடா. ஏய் ஏய் அடி வர. ஏய் விடுடா. டேய்
விடுங்க. உழைச்சிருவோம் பாத்துக்க. என்ன விடுங்க. டேய், அம்மா அவ்வளவுதான். ஐயோ டேய் அரவிந்த் பாருடா. அம்மா பாத்தியா என் புருஷனை போட்டு எப்படி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு. இதுக்குதான் 2 பேரும் ஆசைப்பட்டீங்களா? ஐயோ நீங்க பண்ண தப்புக்கு ஏன் புருஷனுக்கு தண்டனையா? அந்த கருப்பு சாமி உங்களை சும்மாவே விட மாட்டாருடா. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்கணும்னா அது என் பொணத்து மேலதான் நடக்கணும். வாங்க போலாம். ஏய், கூட்டின்னு போங்க. நிஷா என்ன சம்பந்தி உங்க பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான்? என்ன இருந்தாலும் அவர் என் மாப்பிள்ள. இதுக்கு மேல என்ன நடக்கும்னு பரவாயில்லையே, நாம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் அப்படியே நடந்துருச்சே. சிங்கமுத்து, யூ ஆர் கிரேட்ரா. மாப்பிள்ள நீங்க உட்கார்ந்துட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்ன உட்காந்துட்டீங்க? எந்திரிங்க, கிளம்பலாம். நிஷா கிளம்பணுமா? எங்கடி? ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வந்துட்டோம்ல. நீங்க இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா? இல்ல மாமியார் வீட்ல இருந்து இதே மாதிரி மரியாதை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்களா? ஏய், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு அவர்கிட்ட கத்திட்டு இருக்க. இந்த நிலைமையில அவரை எங்க கூட்டு போற? எங்களுக்கு என்ன வீடு வாசல் இல்லையா? மரியாதை கட்டி இங்க இருக்கணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஐயோ, நான் என் மாமியார் வீட்டுக்கு போறேன். நிஷா, நாங்க என்னடி பண்ணோம்? அங்க நடந்த பிரச்சனையில எங்களுக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? எங்க மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொல்றது நல்லா இல்லம்மா. சொல்றத கேளுமா, கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பா, இதுக்கு முன்னால இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. நான் பொறுமையா இருந்ததுக்கு தான் நல்ல பரிசு கொடுத்திருக்காங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். ஐயோ, ஏய் நிஷா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாண்டி. இப்படி கிளம்பணும்னு ஒத்த கால்ல பிடிவாதமா நிக்காத. நான் சொன்ன எதையாச்சும் நீங்க காது கொடுத்து கேட்டீங்களா? அந்த குடும்பம் தான் ஒசத்தின்னு நீங்க ஒத்த கால்ல நின்னீங்கல்ல. நிஷா, தயவு செஞ்சு இப்ப என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் எதையும் கேக்குற மனநிலையில இல்ல. என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. ஐயோ, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? நாங்க என்ன அவரை மரியாதை குறைவா நடத்தணும்? மரியாதை கெட்ட குடும்பத்துல சம்பந்தம் வச்சிருக்கீங்கல்ல, இப்போ இப்படி பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கப்புறமும் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சரியான காட்டு மிராண்டி குடும்பம். ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் சரியா இருக்காமா? அப்ப ஓடிட்டான், அப்பனுக்கு புள்ள நான் தப்பான பையன் இல்லன்னு பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான். சித்தப்பா ஒரு ரவுடி,
நீங்க பேசி முடிச்சிருக்க பொண்ணு ஒரு திமிரு புடிச்ச வாயாடி. அவங்க அத்தை அவங்க குடும்பத்தை பத்தி அவங்களே போட்டு கொடுக்கறாங்க. பொண்ணோட அம்மா வாய திறந்தா பொய். ச்சே. இப்ப என்ன தாண்டி பண்ண சொல்ற? எனக்கு எதுக்குமா வம்பு? நீங்களாச்சும் உங்க சம்மதிக்காரங்களாச்சு ஆளை விடுங்க சாமி. நிஷா நில்லுமா, என்ன செய்யணும்னு சொல்லிட்டு போ. நீங்க கேக்குறதுனால நான் சொல்றேன்ப்பா, உடனடியா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். நிஷா, என்னடி சொல்ற? என்ன ஷாக் ஆகுறீங்க? இதுக்கு மேலயும் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு என்ன வேற இருக்கா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்க மக வேணுமா இல்ல அந்த கேடு கெட்ட குடும்பத்துல இருந்து வர மருமக வேணுமான்னு? ஐயோ, நீங்க எடுக்கிற முடிவை பொறுத்துதான் இந்த வீட்டோட எனக்கு உறவு இருக்கணுமா வேணாமாங்கறத நான் முடிவு பண்ணுவேன். எங்க வாங்க நிஷா. என்னமா அது இப்படி சொல்லிட்டு போறா? அங்க ஃபைட் சீனு, இங்க சென்டிமெண்டா? என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை நடத்த இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ. ச்சே, எப்ப முடிப்பாளுங்களோ தெரியலையே. இவளுங்க எப்ப முடிச்சு என் பையனுக்கு கல்யாணத்தை நடத்த போறனோ தெரியல. ராதிகா, 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 ராதிகா. எப்போ என்ன பாவம் பண்ணணும்? என் பிள்ளைங்களா சேர்ந்து இப்படி பரிதவிக்குது. அம்மா, அம்மா அழாதீங்கம்மா, அமைதியா இருங்கம்மா, அழாதம்மா, அம்மா அழாதீங்க. எங்க வாழ்க்கை எப்படி ஆக்கிட்டியே கடவுளே. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்கணும்னா அது என் பொணத்து மேலதான் நடக்கணும். நாம என்ன பண்றது? எங்கே வந்த? எதுக்கு வந்த? இருக்கமா போயிட்ட மாதிரி பார்க்க வந்தியா? ஏய் சங்கரி, ஏம்மா? பேசாத. என் பேரை உன் வாயால சொல்லாத. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சபையில மரியாதையா நிக்கணும்னு யோசிச்சு நகை எடுத்து கொடுத்தாயா என் தங்கச்சி? ஆனா நீ மொத்த குடும்பத்தை கேவலப்படுத்தினியே. ச்சே. சொல்லியா, எத்தனை நாளா உனக்கு இந்த பழக்கம்? சொல்லு. உழைச்சு சம்பாதிக்கலனாலும் நல்ல மனுஷனா இருக்கேன்னு தானே எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தேன். இல்ல சங்கரி, தெரியாம. என்னையா தெரியாம? என்ன தெரியாம? என்ன குடிக்கிறோன்னு தெரியாமலே குடிச்சியா?
சொல்லியா அப்படியே குடிச்ச? அப்போ நீ தெரிஞ்சேதான் குடிச்சிருக்க. நீ குடிச்சிட்டு ஆடுவ, நாங்க எல்லாரும் அசிங்கப்படணுமா? எப்படி குடிச்ச சொல்லு, எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு சொல்லியா? இதுக்கு மேலேயும் இவள பேச விட்டோம், மாப்பிள்ள கண்டிப்பா வளரையும் நம்மள மாட்டி விட்டுருவான். இது நீ களத்துல இறங்கி ஆட வேண்டிய நேரம்டா சிங்கமுத்து. சொல்லு. விடுமா அவர. நீங்க எல்லாம் மரியாதை கொடுக்காம நடத்துறதுனால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நிக்கிறாரு. மறுபடியும் அப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த வீட்ல என்ன குறைய கண்டுட்டாரு இவரு? கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்களையும் பெத்து அதுங்களுக்கு 10 வயசு ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் இவரு உழைச்சி எனக்கு 10 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்திருப்பாரா கேளுங்க? அத முதல்ல கேளுங்க சித்தப்பா. அப்படி இருந்த இந்த வீட்ல அவர் யாரும் மரியாதை இல்லாம ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. மரியாதை கொடுக்கிற மாதிரி என்ன சித்தப்பா பண்ணிருக்காரு இவரு? ஏமா, உன் புருஷனை சட்டையை புடிச்சு கேள்வி கேட்கறதுக்கு பதிலா உலகத்துல இல்லாத இந்த கல்யாண சம்பந்தத்தை போராடி நடத்த முயற்சி பண்ணாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதுதானே? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம்னா என்ன உங்களுக்கு லேசுப்பட்ட விஷயமா போச்சா? பெரியவங்களா பார்த்து இன்னாரு இன்ன தலைமுறைன்னு விசாரிச்சு பண்ணாதான் அது நிலைச்சு நிக்கும். அப்படி விசாரிச்சு பண்ணுங்கிறதுனால தான் இப்படி அடுத்துக்கிட்டு வந்து நிக்குது. பேசிட்டு வந்தது நீங்க, பேசாம கேவலப்பட்டு நிக்கிறது நாங்க. இப்போ ஊருக்குள்ள எல்லாரும் ரஜினியோட தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னு பேச மாட்டாங்க. சிங்கமுத்து அண்ணன் மக கல்யாணம் நின்னு போச்சுன்னு தான் காரி துப்புவாங்க. என்ன பண்றது? என் குடும்பத்துக்கு தான் எல்லா கஷ்டமும் ஒரே நேரத்துல வரணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு. நீங்க என்ன நீ அதுக்காக கெட்டது நடக்கணும்னு நினைச்சா ரஜினி எல்லாத்தையும் செஞ்சா? அவ தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடம் அமையுதுன்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம். கடகடன்னு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டா. நல்ல இடமா இல்லையான்னு விசாரிச்ச இடம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் பாத்தீங்கல்ல. பெரியவங்களை மதிச்சு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா இப்படி அவமானப்பட்டு வந்து நிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறது யாரு? அந்த நிஷா பேசின பேச்சுக்கு இவ என்ன செய்வா? அந்த அரவிந்துக்கு இப்படி ஒரு அடங்கா பிடாரி அக்கா இருக்கான்னு தெரிஞ்சா இவ சம்பந்தம் பேசினா தெரிஞ்சிருக்கணும்ல. மாப்பிள்ள கூட பிறந்தவங்க யாரு, அவங்க எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும்ல. அது தெரியாம நீங்க பாட்டுக்கு ஊரு பூரா பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கூட பிறந்த ஒருத்தி இருக்கான்னு தெரியும், ஆனா அவ இப்படி இருப்பான்னு யாரு கண்டா? அவ அன்னைக்கு அந்த பேச்சு பேசினப்பவே இந்த மகாராணி வாயை மூடிட்டு சும்மா தானே இருந்தாங்க. அப்படி கேவலப்பட்டு அந்த பையனுக்கு தான் ராதிகாவை கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குங்கிறேன். எனக்கு ஒண்ணும் புரியல. என் பிள்ளைக்கு ராதிகாவை கொடுங்கன்னு கேட்டேன். தேடி வந்ததுனால சொந்தக்காரங்களோட மதிப்பே உங்களுக்கு தெரியலையே. இப்படி யாரையோ பேசி முடிச்சு அசிங்கப்படணுமா? ஆமா, ராதிகா எங்க? அவ ரூம்குள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறா. வேற என்ன பண்ண முடியும்? எவ்வளவு ஆசையா இருந்தா என் பொண்ணு. அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போதுன்னு நினைச்சனே கடவுளே. கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட அவங்க அக்கா காரி வாழ விட்டுருப்பாளான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இவங்க 2 பேரும் கோயில நின்னு பேசுனதுக்கு அந்த பேச்சு பேசுறா. ராதிகா எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? ஐயோ, அவ பேசின பேச்சு இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாம் உன்னால தான்டா முரளி. ஏண்டா இப்படியாடா கல்யாணத்துக்குன்னு வச்சு இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடுவ? உன்னை போலீஸ் பிடிக்க வந்துச்சுன்னு அவ சொல்லும் போது யாரும் ஒரு வார்த்தை பேச முடியல. சொந்தத்துக்குள்ளனா இப்படி விட்டு கொடுத்து நிக்க முடியுமா? எப்படி போனாலும் நான் அவளுக்கு அத்தை, அவ எனக்கு மருமகன் இருந்திருக்கோம்ல. போலீஸ்ல புடிச்சே கொண்டு போனாலும் நாங்க வெளியில கொண்டு வந்திருப்போம்ல. எல்லாம் இவளாலதான். நான் சொன்னனே கம்ப்ளைண்ட் குடுக்காதன்னு சொன்ன. கேட்டாளா இவ? இவங்க தான் பெரிய மகாராணியாச்சே, யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டுட்டாதான் தலையில இருக்கிற கிரீடம் இறங்கிடுமே. இந்த வீட்ல இவ வச்சதான் சட்டம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவள கெஞ்சி கூத்தாட வேண்டியிருக்கு. பத்திரிக்கையில அவர் பேரை கூட போட மாட்டேன்னு இருந்துட்டாளே. அந்த நிஷா அதையும் தான் சொல்லி காமிச்சிட்டால. இந்த மகாராணி இருக்கிறவங்களையும் மதிக்க மாட்டாங்க. நீங்க இல்லாதவங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க.
கூட பிறந்தவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காதன்னு 1000 தடவை சொன்னேன். அவன் நிறைய பணத்தோட போயிருக்கான், அவனை காப்பாத்த தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்லி ஏன் வாய் அடைச்சிட்டா. என் புள்ள எங்க போனானோ என்ன ஆனானோன்னு அழுதுகிட்டு இருந்தேன். ஆனா அதை கேட்டதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா. எல்லாத்தையும் நான் தான் செய்வேன்னு செய்யறது, நஷ்டமும் அவங்க தானே படணும். போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னால கூட இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அந்த போலீஸ்காரன் என் மேலே வந்து கைய வைக்கிறான். என்ன நாய் மாதிரி இழுத்துட்டு போனாங்க சித்தப்பா. எல்லாம் இவளாலதான். காப்பாத்தணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலாம். காரணத்தை பாத்தீங்கல்ல. இவளே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாளாம், அப்புறம் இவளே வந்து விட்டுருங்க சார்னு கெஞ்சுவாளாம். எல்லாம் நடிப்பு சித்தப்பா. முரளி, மனசாட்சி இல்லாம பேசாத. ஏய், நீ பேசாத, பல்லெல்லாம் முரளி உடைச்சு